வணக்கம். தமிழ்நாட்டில் தாவேக்கா தலைமையிலான ஆட்சி நடக்குதா இல்ல ஆளுநர் மாளிகை தலைமையிலான அர்லேக்கர் ஆட்சி நடக்குதா அப்படின்னு தான் நம்மளுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. ஏன்னா இங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடுறாங்க அப்படின்னு தான் போறோம். மக்கள் பிரதிநிதியா இருக்கட்டும், மக்கள் பிரதிநிதி இல்லாம இருக்கட்டும், தடி எடுத்தவங்களா தண்டல்காரங்கப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட சூழ்நிலை போயிருச்சு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. ஏற்கனவே ஆளுநர் RN ரவி அவர்கள் இது மாதிரி செயல்பட்டாரு. அதுல உச்சநீதிமன்றம் எந்த அளவுக்கு அவரை என்ன பண்ணாங்க, அடக்கி ஒடுக்கி நீங்க என்ன பண்ணுங்க, ஆளுநர் மாளிகையிலே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்ச கதையெல்லாம் நம்மளுக்கு இங்க பார்த்திருக்கிறோம். சோ இதெல்லாம் இப்படி இருக்கும்பொழுது இப்ப திரும்பவும் ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் இந்த மாதிரி ஆய்வு செய்யறது, அது மாத்திரம் இல்லாம இந்த விஷயத்துல அரசாங்கம் இறங்கலனா ஆளுநர் மாளிகையே டைரக்டா இறங்கும் அப்படின்ற மிரட்டல் கொடுக்கிறது, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஒரு வகையில இது தாவேக்கா அரசு என்ன பண்றாங்க, அனுமதிக்கிறாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஆக்சுவலா விஜய் அவர்கள் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் விட்டு குத்துட்டு வந்தாரு. வந்தே மாதரம் பாடல் ஃபர்ஸ்ட் பாடுறது, அதுக்கப்புறம் நேஷனல் ஆனந்தம் பாக்குறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து பாடுறது, இப்படியா தமிழை 3வது இடத்துக்கு தள்ளினாரு. சோ இது எல்லா இடங்களையும் எதிரொலிச்சது. சோ இது மாதிரி நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போனாரு. சிபிஎஸ்சிக்கு அதிக இடங்கள், கிட்டத்தட்ட 1000 சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு அனுமதி கொடுத்தாரு. அது மாத்திரம் இல்லாம தேசிய கல்வி நிறுவனங்களை தமிழ்நாட்டில் நிரூபிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பக்கம் போயிட்டு என்ன பண்றாரு, கோரிக்கை வைக்கிறாரு. இதெல்லாம் சுத்தி வச்சு பார்க்கும்போது பாஜக அரசு மறைமுகமா ஆளுநர் மூலியமா இங்க ஆட்சி செய்ய வைக்கிறாங்களா? ஆக்சுவலா விஜய் அவர்கள் யாரோட கூட்டணி கிடையாது அப்படின்றது எல்லாரும் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா இங்க விஜய் அவர்கள் ஆளுநர் மாளிகையோட கூட்டணி வச்சுக்கின்னு கூட்டணி ஆட்சி நடத்துறாரா அப்படின்ற கேள்வியும் இங்க சந்தேகம் எழுப்பப்படுது அப்படின்னா சு வெங்கடேசன் அவர்கள் இங்க கேள்வி எழுப்புறாரு. இது இணையாட்சிக்கு ஒரு சந்தர்ப்பவாதத்தை தமிழ்நாடு அரசு இங்க ஏற்படுத்தி விட்டு இருக்கு அப்படின்னு தான் அவருடைய குற்றச்சாட்டை இருக்கு. ஆக்சுவலா மதுரை மாவட்டத்துக்கு போன ஆளுநர் RN ரவி அவர்கள் மதுரை மாவட்ட அரசு விருந்தினர் மாளிகையில உட்கார்ந்து IAS ஆபீசர் கூப்பிடுங்க, IFS ஆபீசர் கூப்பிடுங்க, IPS ஆபீசர் கூப்பிடுங்க, எல்லா ஆபீசரும் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசியிருக்காரு. மாவட்ட ஆட்சியர் கிட்ட மாவட்டத்துல என்னென்ன குறைகள் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் இருக்கு, நிர்வாக திறமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட என்ன பண்ணிருக்காரு, விஷயத்தை கேட்டு வாங்கியிருக்கிறார். அதே போல கமிஷனர் கிட்ட, மதுரை மாவட்ட கமிஷனர் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்கள் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதை கலாச்சாரம், இந்த மாதிரி விஷயங்களை என்ன பண்ணிருக்காரு, எல்லாத்தையும் டீட்டெயில் கேட்டிருக்காரு, ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம வைகை ஆற்று பக்கமா ஒரு போனாராம்பா, வைகை ஆற்று பக்கத்து போனா தண்ணியே காணுமா, ஆனா அது பேர் வைகை ஆறு அப்படின்னு சொல்றீங்க, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஆறுனா கம்பல்சரி தண்ணி இருக்கணும். சோ இந்த விவகாரத்துல இந்த வைகை ஆற்றை சீரமைக்கும் பணியில தமிழ்நாடு அரசு இறங்கி வேலை செய்யணும். ஒருவேளை வேலை செய்யாத பட்சத்தில் லோக் பவன், ஆளுநர் மாளிகை அதிரடியா இங்க இறங்குறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு மிரட்டல் கொடுத்திருக்காரு, ஒரு வார்னிங் கொடுத்திருக்காரு, ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. ஒழுங்குபடியா நீங்க வேலை செஞ்சிருங்க, இல்லாட்டி நான் இறங்கி வேலை செஞ்சேன்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, இவர் ஆளுநர் அர்லேக்கர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. ஆக்சுவலா ஆளுநருக்கு அரசியலமைப்பு சட்டத்தின்படி அந்த அனுமதி அவருக்கு இருக்குதா, அந்த பவர் அவருக்கு இருக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏற்கனவே ஆளுநர் RN ரவி அவர்கள் இங்க இருக்கும் பொழுது இது மாதிரி விஷயங்களை என்ன பண்ணாரு, தமிழ்நாடு அரசு விஷயத்துல மூக்க நுழைச்சாரு. உடனே உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு என்ன பண்ணாங்க, ஆளுநருக்கு இதுதான் விவகாரம், இது வரைக்கும் தான் சட்ட வரம்புக்குள்ள அவர் இருக்கணும், சட்டத்தை மீறியெல்லாம் செயல்படுத்த முடியாது, அவருக்குன்னு குறிப்பிட்ட ஒரு பவர் இருக்கு, அந்த பவருக்குள்ளதான் அவர் செயல்படணுமே கண்டி தமிழ்நாடு அரசு விஷயத்துல அவர் என்ன பண்ணக்கூடாது, மூக்க நுழைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஸ்ட்ராங்கா ஒரு உத்தரவு கொடுத்துச்சு. சோ அதுக்கப்புறம் ஆளுநர் RN ரவி அவர்கள் வெளியே வரல, அந்த ராஜ்பவன்ல மட்டும் என்ன பண்றாரு, அப்படியே அங்கேயே இருந்துட்டார். ஆனா இப்ப புதுசா வந்திருக்கிற பொறுப்பு ஆளுநர் இருக்கிறார்ல, அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஆளுநர் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு பொறுப்பு ஆளுநர், அவ்வளவுதான். கேரளா மாநிலத்துடைய ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு சேர்த்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னதுனால தமிழ்நாட்டுக்கு ஒரு பொறுப்பு ஆளுநர். ஆனா அவர் என்ன பண்றாரு, மக்கள் பிரதிநிதியே கிடையாது, நியமன ஒரு ஆளுநர் தான், மக்கள் பிரதிநிதி ஆட்டம் போயிட்டு என்ன பண்றாரு, ஆய்வு மேற்கொள்றாரு. அதே போல வைகை ஆற்றுல இது மாதிரி தண்ணி வரலன்னா நாங்க சீரமைக்கும் பணியில லோக் பவன் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இது குறிப்பிட்ட விஷயத்தை நீங்க பார்க்கும்பொழுது விஜய் அவர்கள் பல விஷயங்களை காம்ப்ரமைஸ் ஆனாரு, சமரசம் செஞ்சு கொண்டாரு. சோ இப்ப நீங்க அதிகாரத்திலே காம்ப்ரமைஸ் ஆயிருங்க அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்ல வராரா அப்படின்னு குறைஞ்சபட்ச ஒரு கண்டனத்தை கூட தமிழ்நாடு அரசு இங்க தெரிவிக்கவில்லை. ஆளுநரை இங்க என்ன பண்ணாங்க, ஆய்வு செய்து அழகு பார்க்கறாங்க தமிழ்நாடு அரசு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு தான் பொதுவெளியில வைக்கப்படுது. சோ ஆளுநர் அவர்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்த மாதிரி ஆய்வுகளை மேற்கொள்றதுக்கோ இல்ல மாதிரி அரசாங்க சார்ந்த ஒரு விஷயத்துல அவங்க தனிப்பட்ட விதத்தில் இறங்குறதுக்கோ அதிகாரம் கிடையாது அப்படின்னு அரசியல் அமைப்பு சட்டம் தெல்ல தெளிவா சொல்லுது. மீறியும் இவர் செயல்படுறாரு.
ஒரு வகையில விஜய் அவர்கள் இந்த அனுமதிக்கிறாரா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அது மாத்திரம் இல்லாம நம்ம ஆளுநர் தானே, நம்ம பிஜேபி தானே அப்படின்னு சொல்லிட்டு இணக்கமான ஒரு முடிவுல போறாரா? ஏன்னா இதே விஜய் அவர்கள் சொன்னாரு, ஒன்றிய அரசை எக்காரணத்தை கொண்டும் எவ்விதத்திலும் நாங்க பகச்சிக்க மாட்டோம், எல்லா விஷயத்திலும் இணக்கமாக போவோம் அப்படின்னு சொன்னாரு. அப்போ இதுவும் உங்க இணக்கமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ ஆளுநர் அர்லேக்கர் இந்த மாதிரி உள்ள வந்தாருன்னா இன்னும் பல விஷயங்கள் அவர் என்ன பண்ணுவாரு, உள்ள நுழைவாரு. அப்போ இங்க ஆட்சி யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் கிட்ட இருக்குதா, நியமனம் பண்ண ஆளுநர் கிட்ட இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வரல. இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களும் இதை தான் எதிர்த்து கேள்வி கேட்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு என்னன்னா, கூவத்தூர் மாடல்ல இது மாதிரி ஒரு விவகாரம் நடந்தது. இப்போ சோஃபா மாடல்ல ஆளுநர் அவர்கள் இது மாதிரி இறங்கி அரசாங்க விஷயத்தில் இப்படி தலையிடுறது எந்த அளவுக்கு நியாயம்? இதை விஜய் அவர்கள் ரெட் கார்பெட்ல போட்டு வரவேற்கிறாரா? ஏன் இந்த தமிழ்நாடு அரசு ஆளுநருடைய செயலை கொஞ்சம் கூட கண்டிக்கல அப்படின்னு தான் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு ஆளுநர் இந்த விஷயத்துல இப்படி செஞ்சுட்டாரு, இது ஒரு ஆய்வு தானப்பா அப்படின்னு சர்வசாதாரணமா விட்டுனா இது மாதிரி உள்ள வருவாங்க, அடுத்த ஃபோர்ஸா என்ன பண்ணுவாங்க, உள்ள பண்ணுவாங்க. அப்போ இங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி இங்க கிடைக்காது அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியும். இன்னொன்னு சொல்ல போனா இடதுசாரிகள் விசிகா போன்ற கட்சிகள் எல்லாம் எந்த காரணத்துக்காக விஜய்க்கு ஆதரவு கொடுத்தாங்க? கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தானே இங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு ஆளுநர் அவர்கள் இங்க ஆய்வுகளை மேற்கொண்டு சில சட்டத்திட்டங்களை போடுறாருன்னா அப்போ இங்க யாருக்கு நீங்க ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இப்ப திருமாவளவன் அவர்கள் இது குறித்து கண்டிக்கவே இல்லை, வைகோ அவர்கள் கண்டிக்கவே இல்லை, காங்கிரஸ் கண்டிக்கவே இல்லை, ஐயுஎல் கண்டிக்கவே இல்லை, சிபிஎம் கண்டிச்சுதா? கண்டிக்கவே இல்லை. யாருமே கண்டிக்காம இருக்கிறாங்க. ஆனா இப்ப இவங்க என்ன சொல்ல வராங்க, விஜய் சூப்பர் ஆட்சி செய்யறாரு, விஜய் பயங்கரமா செய்யறாரு, விஜய் இப்படி செய்யறாரு அப்படி செய்யறாருன்னு சொல்லிட்டு இவங்க சர்டிபிகேட் கொடுக்குறாங்களே கண்டி. தமிழ்நாடு அரசுல இது மாதிரி விஷயங்கள் நடக்குது, ஒரு ஆளுநர் இது மாதிரி விஷயங்களை செயல்படுத்துறாரு, ஒரு ஆளுநர் ஆய்வு மேற்கொள்றாரு, அவருக்கு என்னங்க அதிகாரம் இருக்கு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுநரா? கிடையாது. ஒன்றிய அரசினால நியமனம் செய்யப்பட்ட ஒரு ஆளுநர், அதுவும் தமிழ்நாடு கூடுதலா பொறுப்பு ஆளுநர் கண்டி, தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் கிடையாது. சோ இந்த விவகாரம் இருக்கும் பொழுது எப்படி இவர் என்ன பண்ணலாம், ஆய்வுகள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டு இருக்காங்க. கூட இருக்கிற தமிழ்நாட்டின் உரிமைகளை பறித்துக் கொள்கிற அளவுக்கு தாவேக்கா கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளும் இன்னைக்கு வாய மூடி அமைதியா இருக்குது. இது என்ன அப்படின்னு தான் நம்மளால கேள்வி கேட்க முடியுது. குறைஞ்சபட்சம் ஒரு கண்டனமோ தமிழ்நாடு அரசு தெரிவிக்கல. கூட இருக்கிற விடுதலை சிறுத்தைகளும் அதிமுகவும் காங்கிரசும் இதை பத்தி விமர்சிக்கல அப்படின்றதா இங்க நம்ம வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இது எல்லாத்தையும் இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? அப்போ ஆளுநர் அவர்கள் ஒரு ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது இதை கண்டுக்காம நீங்க விட்டீங்கன்னா அடுத்து நிர்வாகத்திலே இறங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. சோ இந்த விவகாரத்துல அதிகமான எதிர்ப்புகள் ஆளும் தரப்புக்கு வைக்கப்படுது. இதை பத்தி அவர் என்ன கருத்து சொல்ல போறாரு, விஜய் எந்த மாதிரி தெரியல அப்படின்றதா இங்க வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பத்தியோட கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.